வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் இப்போது வரிசையாக பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு அங்கே செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்தியாவின் இரண்டாவது பிரதமரான குல்சாரிலால் நந்தா அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மகாத்மாவோட கதை. 2 முறை இந்தியாவோட பிரதமராக இருந்தவர். ஆனால் அவர் கையில் ஒரு மோதிரம் கூட கிடையாது. மத்திய அமைச்சராக இருந்தும் வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டு ஓனரால் வெளியேற்றப்பட்ட ஒரு முன்னாள் பிரதமரை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அவர் தான் குல்சாரிலால் நந்தா. இவரோட முழு வாழ்க்கை வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1898 வருஷம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி அப்போதைய ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில், அதாவது இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானை சொல்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய சியால்கோட்டில் பிறந்தார். ஒரு சாதாரண ஆசிரியர் குடும்பம். லாகூரில் படித்து அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் கோல்டு மெடல் வாங்கின ஒரு புத்திசாலி. 1921 மும்பையில் பேராசிரியராக வேலை பார்த்தாரு. ஆனால் அந்த வசதியான வாழ்க்கை அவருக்கு பிடிக்கல. 1921 மகாத்மா காந்தியை முதல் முறை சந்திச்சப்போ நந்தாவோட வாழ்க்கை தலைகீழ மாறுச்சு. காந்தியோட எளிமை அவரை ஈர்க்க பேராசிரியர் வேலையை விட்டுட்டு சுதந்திர போராட்டத்தில் குதிச்சாரு. காந்தி அவரை தொழிலாளர் நலனுக்காக போராட சொன்னார். அகமதாபாத்தில் தொழிலாளர்களுக்காக அவர் செஞ்ச போராட்டங்கள் தான் அவரை ஒரு தலைவராக உருவாக்குச்சு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சுதந்திரத்துக்காக 1932 மற்றும் 1942 ஆகிய ஆண்டுகளில் பல முறை ஜெயிலுக்கு போனார். ஜெயிலில் இருந்தப்போவுமே சும்மா இல்லாமல் இந்தியாவோட பொருளாதாரத்தை எப்படி முன்னேற்றுறதுன்னு பிளான் போட்டார். இவரோட உழைப்பை பார்த்துட்டு நேருவே வியந்து போயிருக்காரு. சுதந்திரத்துக்கு அப்புறமா நேருவோட அமைச்சரவையில் மிக முக்கியமான இடத்தை பிடிச்சாரு. இந்தியாவோட திட்டக்குழு, அதாவது பிளானிங் கமிஷன் உருவாக மிக முக்கியமான காரணம் இவர் தான். இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டத்தை தயாரித்ததில் இவருக்கு பெரும் பங்கு இருக்குது. ரயில்வே துறை மற்றும் உள்துறை அமைச்சராக பல புரட்சிகளை செஞ்சார். 1964 நேரு திடீர்னு மறைஞ்சப்போ இந்தியா ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு. அப்போது 13 நாட்கள் தற்காலிக பிரதமராக இருந்து நாட்டை வழி நடத்தினார். அத்தனை பெரிய பதவி தேடி வந்துமே லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே எந்த பிடிப்பும் இல்லாமல் பதவியை விட்டு இறங்கினார். சாஸ்திரி அவர்கள் தாஷ்கண்டில் மறைஞ்சப்போ மீண்டும் ஒரு முறை இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டுச்சு. அப்போவும் நந்தா தான் 13 நாட்கள் பிரதமராக இருந்தார். எந்த ஒரு அரசியல் ஆசையும் இல்லாமல் இந்திரா காந்தி பிரதமராக வரதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதிகாரத்துக்காக அலையாத ஒரு அபூர்வ மனிதரும் இவர்தான். நந்தா அமைச்சராக இருந்தப்போ அவரோட மகன் ஒரு கம்பெனியில் வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் நந்தா என்ன செஞ்சார் தெரியுமா? என்னோட பதவியை பயன்படுத்தி என் பையனுக்கு வேலை கிடைச்சிருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது, அதனால் என் பையன் அந்த வேலையை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலையை விட வச்சிட்டாரு. இப்படி ஒரு மனுஷனை இப்போ பார்க்க முடியுமா? அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர்கிட்ட சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாது. டெல்லியில் ஒரு சின்ன வாடகை வீட்டில் தான் இருந்தார். ஒரு கட்டத்தில் 500 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டு ஓனர் அவரை துரத்தினார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் தெருவில் நின்று பேருந்தில் பயணம் செஞ்சார். பாரத ரத்னா விருந்து வாங்குறப்போ கூட அவர்கிட்ட புது துணி கிடையாது. 1998 வருஷம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அப்போ 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து மறைஞ்சார். அவர் இறந்தப்போ அவர்கிட்ட இருந்தது சில கதர் வேஷ்டிகளும் புத்தகங்களும் மட்டும்தான். அரசியலுங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது, சேவை செய்கிறதுக்குன்னு வாழ்ந்து காட்டிய அந்த மகாத்மாவை பற்றி நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இந்தியாவின் 2வது பிரதமரான குல்சாரிலால் நந்தா அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.